அராபர் பாலஸ்தீன விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். அமெரிக்கா, பிரிட்டன், மேற்குலகம் அடித்து நொறுக்கியது. ஒரு நாடு மட்டும்தான், சோவியத் மட்டும்தான் பக்கபலமாக இருந்தது. ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை. கடைசியாக ஐநா சபையில் செல்கிற பொழுது ஒரு தோளில் துப்பாக்கி, ஒரு தோளில் ஆலிவ் இலை. அவர் சொன்னார், எங்கள் சொந்த மண் பாலஸ்தீனம், அதிலே தங்களது ராணுவ வலிமையால் ஏகாதிபத்திய ஒரு தேசத்தை திணித்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் தாயகத்திற்காக போராடினோம், தோல்வி அடைந்து விட்டோம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். எங்கள் ஒரே மண்ணில் இரண்டு தேசம் அமைந்து விட்டது. ஒன்று இஸ்ரேல். இஸ்ரேல் மக்களோடு எனக்கு எந்த ஆச்சாரியமும் இல்லை. அந்த மக்களோடு எனக்கு எந்த விருப்பம் இல்லை. அந்த நாடு அமையட்டும். அதே நேரத்தில் சொந்த மண், எங்கள் மண்ணில் நாங்கள் விடுதலைக்கு போராடுகிறோம் அல்லவா, எங்களையும் அங்கீகரிக்க வேண்டும். இதான் ஆஸ்திரோ ஒப்பந்தம், இதான் கேம்ப் டேவிட் ஒப்பந்தம். இந்த இரண்டு ஒப்பந்தத்தில் இரண்டு நாடுகளின் நல்லுறவு இருக்கிறது. நமது எல்லைகள் விலகட்டும். ஆலிவ் விலை. இந்த ஆலிவ் விலைகளை இஸ்ரேலில் நடுவோம், பாலஸ்தீனத்தில் நடுவோம். எல்லைகளை திறப்போம். இஸ்ரேல் மக்களும் அரபு மக்களும் ஒரு ஒளிப்பாதையில் கைகளை கோர்த்தவாறு நடக்கட்டும். நம் குழந்தைகளுக்கு இந்த யுத்தத்தின் சத்தம் கேட்க வேண்டாம், வெடிமருந்துகளின் சத்தம் கேட்க வேண்டாம். அவர்கள் அமைதியாக வாழட்டும் என்று சொன்னார் ஹராபத். அவரை புதைப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்கவில்லை.